வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ஆர். கிருஷ்ணவேணி. தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நம் நாட்டின் வலிமையை குடியரசு தின அணிவகுப்பு எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக ஓய்வின்றி பணியாற்றி வருபவர்கள் பிரதமரின் மன் கி பாத் உரையில் இடம்பெறுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இதய அறுவை சிகிச்சையில் சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் செரியன் பெங்களூருவில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி 209 ரன் வித்தியாசத்தில் சண்டிகர் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 76வது குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. குடியரசு தின அணிவகுப்பின் தொடக்கமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் சிறப்பு விருந்தினரான இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாண்டோ அலங்கரிக்கப்பட்ட குதிரை ரத வாகனத்தில் அழைத்து வரப்பட்டனர். இதன் பின்னர் தேசிய கொடி பறக்கவிட்டபோது ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நாட்டின் ராணுவ வலிமையையும் கலாச்சார பெருமையையும் பறைசாற்றும் வகையிலான அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு தொடங்கியது. சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் பங்கேற்றதை அடுத்து அந்நாட்டின் 190 பேர் கொண்ட ராணுவ பேண்ட் அணிவகுப்பும் இதில் இடம்பெற்றது. 5000 பேர் பங்கேற்ற நடன நிகழ்ச்சியும் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றது. தமிழகத்தைச் சேர்ந்த நடன கலைஞர்களும் இதில் பங்கேற்றனர். மத்திய ரிசர்வ் காவல் படையின் அனைத்து மகளிர் பிரிவு சார்பில் 148 பேர் கொண்ட படையினர் மிடுக்குடன் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றனர். இந்த அணிவகுப்பில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. நாடு முழுவதிலும் இருந்து மத்திய அரசின் சிறப்பு அழைப்பாளர்களாக 10,000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த அணிவகுப்பினை பார்வையிட்டனர். மாநிலங்களில் நடைபெற்ற குடியரசு தின கொண்டாட்டங்களில் ஆளுநர்கள் பங்கேற்று தேசிய கொடியை பறக்கவிட்டனர். வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரக அலுவலகங்களிலும் குடியரசு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பு வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அணிவகுப்பு தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து அவர் இக்கருத்தினை தெரிவித்துள்ளார். இந்த அணிவகுப்பில் மாநில அரசுகளின் சார்பில் இடம்பெற்றுள்ள அலங்கார ஊர்திகள் நமது கலாச்சாரத்தையும் பாரம்பரிய பெருமைகளையும் எடுத்துரைப்பதாக இருந்தது என்று அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்த பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக பணியாற்றியவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் தமது மன் கி பாத் உரையில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இடம்பெற்றவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் உரையில் இடம்பெற்றவர்கள் நாட்டின் நலனுக்காக ஓய்வின்றி பணியாற்றி வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பிரதமரின் மன் கி பாத் உரையில் இடம்பெற்றவர்கள் குடியரசு தின அணிவகுப்பை மத்திய அரசின் சிறப்பு அழைப்பாளர்களாக இன்று பார்வையிட்டனர். ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என்று பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். குடியரசு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியா ஏழை மக்களின் மேம்பாட்டை உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். அரசியல் சாசனத்தின் மாண்புகளை வலுப்படுத்த அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம் என்று திரு நட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு. தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு. மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 11,11,000 கோடியாக அதிகரிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள்.
உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் மகா கும்பமேளா இன்று 14வது நாளை எட்டியுள்ளது. இதில் பங்கேற்போர் மற்றும் புனித நீராடுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மகா கும்பமேளாவை ஒட்டி நடைபெற்று வரும் பல்வேறு கண்காட்சிகளையும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். நரேந்திர மோடி கைபேசி செயலி தொடர்பான அரங்கு பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த அரங்கில் கைபேசி செயலியின் பயன்கள் குறித்தும் அதில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்ற முக்கிய நிகழ்வுகள் குறித்த புகைப்படங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விவரங்களும் இந்த கைபேசி செயலியில் இடம்பெற்றிருப்பதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கேட்டறிந்து வருகின்றனர். மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜில் தூய்மைப் பணிகள் உடனுக்குடன் மேற்கொள்ளப்படுவதோடு போதிய மருத்துவ வசதி, கழிவறை வசதி மற்றும் உடை மாற்றுவதற்கான அறைகள் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வண்ண விளக்குகளால் பிரயாக்ராஜ் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. இதய அறுவை சிகிச்சையில் சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் செரியன் பெங்களூருவில் காலமானார். அவருக்கு வயது 82. அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், நாட்டின் தலைசிறந்த மருத்துவர்களில் ஒருவரான செரியனின் மறைவு வேதனை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதயம் தொடர்பான மருத்துவத்தில் செரியன் ஆற்றிய பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால மருத்துவர்களுக்கும் வழிகாட்டும் வகையில் புதுமை தொழில்நுட்பத்திற்கு தனி முக்கியத்துவத்தை செரியன் அளித்து வந்ததாக அவர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். செரியனின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில், இதய சிகிச்சையில் செரியன் ஆற்றிய முன்னோடி பணிகள் எண்ணற்றோரின் உயிரை காப்பாற்றியதோடு மருத்துவத் துறையை சார்ந்த பலருக்கும் ஊக்கமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானாவில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். வாரங்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரியில் இருந்து இரும்பு கம்பிகள் பின்னால் வந்து கொண்டிருந்த ஆட்டோ மீது சரிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சை வழங்க முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக தெலங்கானா அரசு கூறியுள்ளது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி 209 ரன் வித்தியாசத்தில் சண்டிகர் அணியை வென்றது. சேலத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் 4ஆம் நாளான இன்று 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய சண்டிகர் அணி 193 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மனன் ஓஹ்ரா சதமடித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். சாய் கிஷோர், அஜித் ராம் அபாரமாக பந்து வீசி தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். முதல் இன்னிங்ஸில் 301 ரன்னுக்கு ஆட்டமிழந்த தமிழக அணி 2வது இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 305 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. சண்டிகர் அணி முதல் இன்னிங்ஸில் 204 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 6 சுற்றில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த பங்களாதேஷ் தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழக்கத் தொடங்கி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் மட்டுமே எடுத்தது. 65 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 7.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 7வது சுற்றின் முடிவில் இந்தியாவின் குகேஷ், பிரக்யானந்தா கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் நாடிர்பக் அப்து சத்தாராவ் முதலிடத்தில் உள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நம் நாட்டின் வலிமையை குடியரசு தின அணிவகுப்பு எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக ஓய்வின்றி பணியாற்றி வருபவர்கள் பிரதமரின் மன் கி பாத் உரையில் இடம்பெறுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இதய அறுவை சிகிச்சையில் சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் செரியன் பெங்களூருவில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி 209 ரன் வித்தியாசத்தில் சண்டிகர் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.